வாழும் காலத்திலேயே ராஜம் கிருஷ்ணம் அவர்களுடைய புத்தகங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. எஃப்சிஃபா ஜேசுதாஸ் தமிழிலும் அவர் எஃப்சிஃபா ஜேசுதாசன் ஆங்கில பேராசிரியர், தமிழிலும் எழுதியுள்ளார், ஆங்கிலத்திலும் அவர் எழுதியுள்ளார். தமிழ் படைப்புகளையும் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இப்படியான ஒரு குறிப்பிடத்தக்க எழுத்தாளர் குறித்து அவருடைய பன்முக ஆளுமையை குறித்து பிரேமா அம்மா பேசியதற்கு நன்றி. எப்படி ராஜம் கிருஷ்ணம் நாவல் என்றால் ராஜம் கிருஷ்ணன் அவர்களை குறிப்பிடுகிறோம். அதே போல சிறுகதைக்கோர் சூடாமணி குறித்தான நூலினை இந்திய இலக்கிய சிற்பி வரிசையில் எழுதியுள்ளார் கே. பாரதி அவர்கள். இவருடைய தமிழ் சினிமாவில் பெண்கள் என்ற நூலும் குறிப்பிடத்தக்க படைப்பு. ராஜம் கிருஷ்ணம் அவர்கள் குறித்தான தனது அனுபவத்தை பகிர வருகிறார் கே. பாரதி அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த 3 பெண் ஆளுமைகளில் லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய வாசகர் வட்டம் பதிப்புகள் மூலமாக கொஞ்சம் தெரியும் எனக்கு. எஃப்சிஃபா ஜேசுதாசன் அவர்களை புத்தம் வீடு வாயிலாக தெரியும், அவ்வளவுதான் தெரியும். ஆனால் ராஜம் கிருஷ்ணனை சற்று ஓரளவு நெருங்கி பழகிய ஒரு அனுபவம் எனக்கு உண்டு. அந்த அனுபவத்தை தான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உங்கள் முன் நிற்கிறேன். ராஜம் கிருஷ்ணன் எழுத்தாளரானதே ஒருவித உத்வேகத்தில் தான். அப்போதெல்லாம் அவர் வாழ்ந்த காலத்தில், ஏன் இப்போது கூட அப்படிதான் நிறைய இடங்களில் இருக்கிறது, ஆண்களுக்கு கல்வி, பெண்களுக்கு திருமணம், இதுதான் நியதி. இந்த சமூக நியதிக்கு உட்பட்டு அவரும் 14 வயதை கடந்திருப்பார். திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். வீட்டில் சகோதரர்கள் மட்டும் உயர் படிப்பு கிடைத்தது. இது அவர்களுக்குள் ஒரு கனலை எழுப்பியது நெஞ்சத்தில். இது ஏன் இப்படி இந்த ஏற்பாடு? அப்போது நான் வெறும் உடல் சார்ந்த ஒரு பிறவியா, திருமணம், பிள்ளை பேரு, இதுதானா என் வாழ்க்கை? இது அல்ல, நான் அறிவு சார்ந்தவளாக என்னை நிரூபித்துக் கொள்வேன் அப்படின்னு அவங்க தெளிவாக முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு அவங்க தேர்வு செய்கிறது எழுதணுங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு வருது. அப்போ கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு 9 சகோதரிகள் கணவருக்கு. அத்தனை பேரும் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகும், 1 வருஷம் மறு வருஷம் பிரசவத்துக்கு வருவாங்க. அந்த மாதிரி வீடு முழுக்க இவங்க இளைய மருமகள், நிறைய வேலைகள் இருக்கும். அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் டைமு, எல்லாத்துக்குமே தட்டுப்பாடு, உணவுக்கு தட்டுப்பாடு, எல்லாத்துக்கும் தட்டுப்பாடு. அப்போ அவங்களுக்கு எழுதுறதுக்கு பேப்பர் கூட கிடைக்கல. அப்போல்லாம் இந்த கடையில் மளிகை பொருட்கள் வாங்கினா பெரிய இந்த தாளில் பில் கொடுப்பாங்க. அது ஒரு சாணி தாள்னு, முரட்டு தாள். அதை சேகரித்து வச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பக்கம் அளவுக்கு பெரிய தாள். அதெல்லாம் சேகரித்து வச்சுக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு பென்சிலையும் தெரிவிச்சுக்கிறாங்க. எழுதலாம் என்ன உட்காரலான்னாக்கா அதுக்கு நேரமே இருக்காது. இரவு நேரத்தை யோசிக்கிறாங்க. அதுவும் தினப்படியாக அவங்க என்ன செய்யணும்னாக்கா சமையலறையை கழுவி தள்ள வேண்டும். அது ஒரு நித்திய வேலை. அங்கே அந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கும் போது எழுதலாம் என்றால் விளக்க வேண்டும். அதற்கு 9 மணி ஆவதற்குள் மாமியார் குரல் கொடுப்பாங்க, என்ன இன்னுமா விளக்கு எரியுது, என்ன இன்னுமா வேலை முடியல அப்படின்னு. ஈரத்தரை எப்படி உட்கார்ந்து எழுதுவது? உட்கார்ந்து எழுதினார். ஈரத்தரையில் உட்கார்ந்து தான் அவர் எழுதினார். வேறு நேரம் கிடையாது, வேறு வாய்ப்பு கிடையாது. இப்படியாக அவருடைய எழுத்து பயணம் ஆரம்பித்தது. ஆனால் அவர் எழுத ஆரம்பித்த காலகட்டம் கலைமகள் போன்ற பத்திரிகைகள் நிறைய வரவேற்பு கொடுத்தது. அவருடைய முதல் நாவலுக்கே நாராயணசாமி ஐயர் பரிசு கிடைத்தது. பெண் குரலுக்கு அந்த காலத்தில் சினிமா ஸ்லைடில் விளம்பரம் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதை நான் கேள்விப்பட்ட போது அந்த மாதிரி ஒரு விளம்பரப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லாம் பத்திரிகையை கூவி விற்பாங்க. அதோடைய முக்கியமான நாவல்லாம் சொல்லி, நல்ல நாவல் வந்திருக்கு வாங்குங்க அப்படியெல்லாம். அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. நமக்கு இப்படி ஒரு வரவேற்பா அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது, சந்தேகமே இல்லை. ஏன்னா அப்போ ஆனந்த விடன், தீபம், நிறைய பத்திரிகைகள் இருந்தது, கல்கி எல்லாமே வந்துருச்சு. அதனால் அவங்க எழுத தொடங்கினாங்க. ஆனால் ரொம்ப நாள் அவங்க இந்த பத்திரிகைகளில் எழுதவில்லை. அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு விதத்தில் முரண்பட்டு வெளியே வந்துடுவாங்க. அது இயல்பிலேயே இருந்தது. அதனால் அவங்க இந்த வணிக பத்திரிகைகளிலே நான் இனிமேல் எழுத மாட்டேன்னு சொந்தமாக எழுத ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்திலே அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பெண் குரலுக்கு அப்புறம் அவங்க கள ஆய்வு செய்து எழுத ஆரம்பித்தாங்க. அதுக்கான வாய்ப்பு எப்படி கிடச்சிதுன்னா, ஊட்டிக்கு கணவர் வேலைக்கு போகிறாரு, கூட்டு குடும்பத்துலேருந்து இவங்க தனி குடும்ப வாழ்க்கைக்கு வராங்க. அப்போ நிறைய நேரம் இருக்குது, எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எழுத ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு இந்த படகர் வாழ்வு, அதில் இருக்கிற அந்த பொருளாதார சுரண்டல், பொருளாதார ஏற்றத்தாழ்வு, அதில் நிகழக்கூடிய ஒரு சாதாரண அந்த நேட்டிவ் க்ராப்லேருந்து அவங்க ஒரு பணப்பயிரை நோக்கி போகும்போது வரக்கூடிய மாற்றங்கள்,
அது எப்படி குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்குகிறது என்பதை இது அப்சர்வ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளாதார நுட்பம், ஒரு வாழ்வாதாரம் குறித்த நுட்பம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சது தான் எனக்கு அதிசயமாக இருந்தது. அவர்கள் அப்படியெல்லாம் எழுதினதால் அதுக்கு பிறகு இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள் அவரை தன்பால் ஈர்த்து கொண்டன. அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு அங்கும் இருந்தது, ஆதரவும் இருந்தது. அதன் பிறகு அவங்க எந்த இடத்துக்கு கள ஆய்வு போனாலும் தோழர்கள் கூடவே போவாங்க, தங்கிறதுக்கு இடம்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இப்படியாக இடதுசாரி இயக்கங்கள் அவரை வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து உற்சாகம் அளித்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருந்தாங்க. இந்த சூழல்லாம் அவங்க என்ன எழுதுகிறாங்கன்னாக்கா, கரிப்பு மணிகள், அலைவாய்க்கரைகள், ஒன்றிலிருந்து ஒன்று போகிறாங்க ராஜம் கிருஷ்ணன். இப்போ அலைவாய்க்கரைகள் தூத்துக்குடியில் போய் அங்கே போய் மீனவர் சமுதாயத்து நடுவில் இருக்காங்க, அது எழுதியிருக்காங்க. அவங்களோட டைரியெல்லாம் நான் பார்த்தேன். எல்லா மீனோட பேர், அதோட விலை, அதெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அங்கேயே 15 நாள் ஒரு குடிசையில் தங்கியிருந்தேன், மீன் வாடை நடுவில் தான் வாழ்ந்தேன், மீனை தான் சாப்பிடவில்லை, ருசி பார்க்கவில்லை, நான் இது எல்லாம் செஞ்சுருக்கேன்னுவாங்க. அவர்களோடு அவர்களாக இருந்து அந்த கள ஆய்வு செய்து எழுதப்பட்ட அந்த நாவல் ரொம்ப இலக்கியத்தரமாகவும் கூட இருக்கும். அந்த நாவல் எழுதும்போது சில தோழர்கள் சொல்கிறாங்க, இதே கடற்கரை பகுதியில் தான் உப்பளம் இருக்குது, உப்பள தொழிலாளர்கள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், 40 வயசானால் அந்த உப்பை பார்த்து அதுவும் சன்லைட்டில் உப்பு கண்ணு கூசும், சீக்கிரம் கண் பார்வை போயிடுது அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம், அந்த மாதிரியான நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே அடுத்த கள ஆய்வுக்கு தயாராகிறாங்க. ஒன்றிலிருந்து ஒன்று பாரதியாரை பற்றி எழுதுகிறாங்க. அப்போ ஒரு தகவல் கிடைக்குது. புதுச்சேரியில் புதுக்கோட்டையில் போகும்போது அங்கே பாரதியாரை சந்தித்த ஒரு தேவதாசி பெண் தன் தொழிலை விட்டு விட்டாள் என்ற ஒரு தகவல். இந்த தகவலை வைத்துக்கொண்டு இன்னொரு நாவல், மானுடத்தின் மகரந்தங்கள். இப்படியாக ஒன்றிலிருந்து ஒன்று, கோவா விடுதலை போராட்டத்தை வைத்து வளைகரம், பின்னோடு புயலின் மையம், அதே பின்னணி. இப்படியாக ஒரு நாவல் ஒரு கள ஆய்வுக்கு போகும்போது அவங்களுக்கு வேறொரு பொறியும் அதிலே சிக்கிவிடும். இப்படி தானே அவங்க எழுதினாங்க. அவங்க எழுத்தில் வந்து ரொம்ப முக்கியமான படைப்பாக நான் பார்க்குறது வந்து வாழ்வு, நிஜ மனிதர்களை பற்றின வாழ்வை அவங்க வந்து விளங்கி கொண்டு எழுதியது. பாரதியாரை பற்றி, ரெண்டாவது வந்து மணலூர் மணியம்மாள், அதுக்கப்புறம் டாக்டர் ரங்காச்சாரி. இது மூணுமே குறிப்பிடத்தகுந்த ஒரு கான்ட்ரிபியூஷன். அவங்க எழுதலைன்னா டாக்டர் ரங்காச்சாரியோட சில மருத்துவ அர்ப்பணிப்புகள் நமக்கு தெரியாமலேயே போயிருக்கலாம். பாரதியாருக்கு பிறகு செல்லம்மாளுக்கு என்ன நேர்ந்தது என்ற கேள்வியை ராஜம் கிருஷ்ணனை தவிர வேறு யாராவது முன்வைத்திருப்பார்களா என்பது ஆச்சரியம்தான். பாரதியார் இறந்து விடுகிறார். சகோதரர் வந்து சொல்கிறார், அவர் வந்து வாழ்நாள் முழுக்க பெண்களுக்காக பேசியிருக்கிறார், நீ உன் தலையை மொட்டையடித்து கொள்ள வேண்டாம், விதவை கோலம் பூண வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். இவரும் சம்மதித்து அப்படியே இருக்கிறார். 6 மாதம் கடந்து மூத்த மகள் வருகிறாள். எல்லா உறவுக்காரர்களும் ஒரு மாதிரியாக பேசுகிறார்கள், நீ இப்படி இருப்பது, நீ என்னுடன் வா என்று சொல்லி ராமேஸ்வரத்துக்கு அழைத்து சென்று அந்த காரியத்தை நிறைவேற்றி விடுகிறார். பாரதியார் மணிமண்டபம் கட்ட புகுந்த போது அப்போது செல்லம்மாளை சிறப்பு விருந்தினராக கூப்பிடுகிறார்கள். அவரை பார்த்தவர்களுக்கெல்லாம் அதிர்ச்சி, இவரா பாரதியாரின் மனைவி என்று. அப்படித்தான் இருந்தது. இதை எழுதுவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். அப்படி ஒரு சமூக மரியாதையை அவர் சம்பாதித்திருந்தார். ஆனால் அதன் பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை ராஜம் கிருஷ்ணன் தேடி எடுத்து அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறார். அதே போல் மணலூர் மணியம்மாள், இதை குறித்தெல்லாம் ஜீவசுந்தரி தெளிவாக பேசுவார்கள், இன்னும் விவரமாகவே பேசுவார்கள். நான் சொல்ல வந்த விஷயம் எல்லாம் இதுதான். அவருடைய எழுத்தில் வந்து கீதா குறிப்பிட்டது போல நிறைய முரண்பாடுகள். நானே கூட அதை அவரிடம் கேள்விகளும் எழுப்பியிருக்கிறேன். ஏன் அவர் சொல்வார், பெண் விடுதலைக்காக தமிழ்நாட்டில் பாடுபட்டவர்கள் என்றால் என்று ஒரு வரிசை சொல்வார். பாரதியார், திருவிக்கா பாரதியார் என்று சொல்வார். ஏன் பெரியாரை சொல்ல மாட்டேன் என்கிறீர்களே என்றால் தயங்குவார், சொல்ல முடியாதவரால், என்னால் சொல்ல முடியாது என்றே சொல்லுவார். ஸோ அதுபோல் அவரிடத்தில் அந்த மாதிரி முரண்பாடுகள் எல்லாம் இருந்தன, இல்லை என்று சொல்ல முடியாது. பட் ராஜம் கிருஷ்ணனிடமிருந்து நான் எதை பார்த்தேன் முக்கியமாக என்றால், அந்த ஒரு உத்வேகம், எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் இறுதி வரை அவர் அதன் பின்னால் போவார். பாதியில் திரும்பி வருகிற பழக்கமே கிடையாது. நான் வந்து ஒரு கள ஆய்வுக்கு அவரோட போன போது எனக்கு அழுத்து விட்டது. நடந்து கிராமமாக போனோம். திரும்ப ஒரே மாதிரியான கேள்விகள், ஒரே மாதிரியான பதில்கள். இது ஒன்றும் தேராது, வாங்க போகலாம் அப்படின்னு நான் வந்து அவங்கள உரிமையோடு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இரு, பொறுமையாக இரு. அவங்களுக்கு விடை கிடைத்தது, அவங்களுக்கு தேடினது கிடைத்தது. அதன் பிறகுதான் அவங்க புறப்பட்டாங்க.
நாங்கள் வந்து ஆர்கேஸ்டில் வேலை செய்யும்போது எனக்கு எப்போவும் நினைப்பேன், தேடின ஒரு புத்தகம் கிடைத்தாலோ தேடின ஒரு தகவல் கிடைத்தாலோ அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். அதுபோல் கள ஆய்வு என்பது அவங்களுக்கு ஒவ்வொரு கள ஆய்வும் ஒரு PhDக்கு சமம். அது வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த உற்சாகம், அதை அவங்க பகிர்ந்துப்பாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான பல நிகழ்வுகள் அவங்க வாழ்க்கையில் இருந்திருக்கு. ஒரு முறை அவங்க என்ன பண்ணாங்க, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை பற்றி ஒரு புக்கு எழுதப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு நான் சும்மா கேட்டுட்டு இருந்தேன். உங்கள் தாத்தா ஃப்ரீடம் ஃபைட்டரில் நாங்கள் ஆமாம். அப்போ உங்கள் பாட்டி இருக்காங்களான்னு? இருக்காங்க, உயிரோடு தான் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? வேளச்சேரியில் இருக்காங்க. சரி என்னோட வா, நம்ம அவங்கள இன்டர்வியூ பண்ணணும். எங்கள் பாட்டி எதுக்கு? எங்கள் பாட்டி ஒன்றும் ஃப்ரீடம் ஃபைட்டர்லையே. 2-3 தடவை நான் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நீ பொறுமையாக வா அப்படின்னாங்க. கூட போனேன், டேப் ரெக்கார்டர் எடுத்துக்கிட்டு. அதுதான் என்னோடய வேலை எப்போவுமே. போனால் அங்கே வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட அவங்க கேள்வி கேட்குறாங்க. அவர் சிறைக்கு 3 தடவை போயிருக்காருன்னு சொல்கிறீங்க, அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? எங்கள் பாட்டி நிறைய சொல்கிறாங்க தகவல்களை, எங்களுக்கெல்லாம் தெரியாத தகவல்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து 2ஆம் உலகப் போர் காலம், ஜவான்கள் கதவை தட்டுவாங்க. அப்போ நான் இளம் பெண், எனக்கு 26 வயசு, என் மூத்த மகளுக்கு 9 வயது. அவளை பாதுகாக்க நான் நெல் குதிருக்குள்ளே அவங்கள உட்காந்து வச்சுட்டு வந்து கதவை திறப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவங்க போன பிறகு கேட்ட, பாட்டி இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையே இதெல்லாம் அப்படின்னு. நீங்கள் யாரும் கேட்கவே இல்லையே பாட்டி. தீபத்தில் அவங்க சொன்னாங்க, நீங்கள் யாரும் கேட்கவே இல்லையே. மனிதர்களுக்குள் தட்டி எழுப்ப வேண்டும். அதை எத்தனையோ விஷயங்கள் லேயர் லேயராக புதைந்து இருக்கும். அதை தட்டி எடுத்து வெளியில் கொண்டு வந்து அதை பதிவு செய்கிற பணி வந்து எனக்கு பிரமிக்கத்தக்க பணியாக நான் ராஜம் கிருஷ்ணன் நான் பார்க்குறேன். என்னுடைய சொந்த அனுபவம். வெளியில் வந்தவங்க என்னை பிடிச்சி ஒரு விட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னாக்கா, என்னக்கு சொன்ன நீ, உங்கள் தாத்தா தான் ஃப்ரீடம் ஃபைட்டர், உங்கள் பாட்டி ஒன்றும் பண்ணலைன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு ஆண்கள் ஜெயிலுக்கு போயிட்டா அது ஒரு பங்களிப்பு நீ நினைக்கிற, அப்படி தானே? நாங்கள் ஆமாண்ணே. அப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் அதை ஈடு கொடுக்குறாங்களே, அது பங்களிப்பு இல்லையா? இதுதான் நீ படித்த வரலாறு உனக்கு சொல்லி கொடுத்ததா? விளாசினாங்க. நான் ஏற்றுக்கொண்டேன். எல்லாரும் வாங்கியிருக்கோம். இப்படியாக இந்த நேரடி அனுபவம், அந்த கள ஆய்வு அனுபவம், அவர் எழுப்பக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான கேள்விகள், மனிதர்களிடமிருந்து அவர் பெறக்கூடிய அந்த தரவுகள், இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவ புதையல் என்று நான் நினைக்கிறேன் என்னோடய வாழ்க்கையில். நன்றி. ஹர் ஸ்டோரிஸ் என்ற பேரில் இவங்க வந்து செஞ்சுருக்கிற வேலை வந்து இன்றைக்கி இத்தனை புத்தகங்களை பதிப்பிச்சிருக்காங்க. ஒரு எழுத்தாளர்களுக்கோ படைப்பாளிகளுக்கோ உண்மையான கௌரவம் என்பது அவங்க படைப்புகளை அவைலபிள் ஆக்கிறதா. அது அவங்க அற்புதமாக செஞ்சுருக்காங்க. வாழ்த்துக்கள். நன்றி. கலாய்வு செய்து படைப்புகளை எழுதுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நான் குறிஞ்சி பூக்கள், கபிலருடைய குறிஞ்சி பூக்களை தேடி எனக்கு ஏதோ 10 பூக்கள் கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முயற்சிக்கும் போதே எங்கள் அம்மா எங்கள் அப்பாவில் திட்டுறாங்க. எதுக்கு நேரில் போயிட்டு நீ பார்த்து என்ன பண்ண போகிற, இப்போ என்ன பூ வேணும் சொல்லு. அவங்களுக்கு தெரியாமல் தான் சில பூக்களை நான் சேகரித்தேன். அப்படி இருக்கும்போது இவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு கலாய்வு செய்து ஏன்னா படைப்பு என்பது ஒரு 4 சுவர்களுக்குள்ள எழுதப்படுற ஒரு விஷயம் கிடையாது. அதுல உண்மைத்தன்மை இருக்கணும்ன்ற அந்த ஒரு நேர்மையான அவங்களுடைய குணம்தான் இதன் மூலமாக நமக்கு புலப்படுகிறது. தோழருக்கு நன்றி.